ஆரம்பத்துல இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு இந்த பாதாம் பீஸனை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதை நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். டக்குன்னு உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடல் எடை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து யூரின் போகிற இடமே எப்படி ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை வெஜனா ஃபுல்லாக எப்படி ஆகிடும்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்து ஸ்வெல்லிங் அண்ட் ரெட்னஸ், சின்ன சின்னதாக அதில் கட்டிகள் வர மாதிரி, எப்பவுமே ஒரு அரிப்பு தொற்று இருக்கும். அதிகமான ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்றத நான் சொல்கிறேன். பாதாம் பீசின் எடுத்துக்கோங்க. காலையிலேயே ஒரு கிளாஸ் நீராகாரம், பழைய சாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி, அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. மோர், நீராகாரம், இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் சேர்த்து டெய்லி ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். வெஜனல் டிஸ்சார்ஜ் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த வெஜனல் டிஸ்சார்ஜ் நமக்கு சரியாகணும்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பாதாம் பீசின் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.